तस्मै रामानुजार्याय नमः परमयोगिने यश्रुतिस्मृतिसूत्राणाम् अन्तर्ज्वलमशीशमत् ராமானுஜர்ங்கிற சூரியன் இப்பூலகத்திலே உதித்து ஸ்ருதி ஸ்மிருதிகளிலே உண்டான வேற்றுமைகளை எல்லாம் தீர்த்து கொடுத்தார்னு சொல்ற ஸ்லோகம் இது. வேதத்திலேயும் வேதாந்தத்திலேயும் ஒண்ணுக்கொண்ணு முரண்பட்டா போலே சில வாக்கியங்கள் எல்லாம் வரும். அந்த வாக்கியங்களுக்கு விசிஷ்டாத்வைத சித்தாந்தத்துக்கு அனுகுணமாக முரண்பாடு இல்லாமல் அர்த்தம் பண்ணி காட்டினதே ராமானுஜருக்கு உண்டான வைபவம். பிரம்மசூத்திரத்துக்கு ராமானுஜர் ஸ்ரீபாஷ்யங்கிற வியாக்கியானம் அனுகிரகித்தார். அதுக்கு ஸ்ரீபாஷ்யங்கிற பெயரையே வடநாட்டுக்கு போயிருக்கிறச்சே சரஸ்வதி தேவிதான் அந்த பெயரையே சூட்டினால் ஸ்ரீபாஷ்யம். அதனால அதற்கு ஒரு தனி சிறப்பு. இந்த ஸ்ரீபாஷ்யத்தினுடைய ஆரம்பத்தில் சுவாமி சாதிக்கிறார், ஏதேதோ வாக்கியங்கள் கண்ட பேர் அர்த்தம் சொன்னபடியாலே தவறாக போய்விட்டன. அதை சரியா இப்படித்தான் நம்ம பூர்வாச்சாரியர்கள் நினைத்தார்கள்னு நான் அர்த்தம் சொல்ல தொடங்குகிறேன்னு தான் தெரிவிக்கிறார் சுவாமி. அவ்வளவு பெரிய கிரந்தத்தை சாதித்து நவரத்னங்களாக நவ கிரந்தங்களை சாதிக்கணும்னா அதுக்கு அவரிடத்துல ஒரு சக்தி இருந்திருக்க வேண்டும் அல்லவா? ஆதிசேஷனுக்கு 1000 தலைகள்னு கேள்விப்படும், 1000 கணாமண்டலங்கள், நாகப்பாம்புக்கு படம் எடுக்கிறா போலே 1000 தலைகளுக்கு 1000 நாக்குகள் உண்டு. 1000 நாக்கு சேர்த்து பேசுறதுன்னா ஒரு சக்தி இருக்கும் இல்லையா? அதனாலதான் ஆதிசேஷனுடைய நாவின் சக்தி அத்தனையும் ராமானுஜரிடத்திலே வர அதனாலே பேர்பட்ட கிரந்தங்களை தானு சாதித்தாருங்கிறது சம்பிரதாயம். அந்த ராமானுஜர் விஷயமாக திருக்கோளூர் பெண் பிள்ளை என்னென்ன பேசினாங்கிறதை நேற்றுக்கு நாம கோட்டியில பார்த்திருக்கோம். 81 வார்த்தை. திருக்கோளூருக்கு ராமானுஜர் உள்ளே நுழைகிறார், அவள் வெளியே புறப்படுகிறாள். ஏன் இந்த ஊர்ல இருக்கிறதுக்கு ஒன்னால முடியலையா? அப்படி எதுவில்லாமல் போனாலும் ஒருத்தர் புடவையை 7 பேர் உடுத்தி கொண்டு காயோ கனியோ ஏதோ ஒன்ன சாப்பிட்டு கொண்டு வைத்தமானதை பெருமாளை சேவித்துக் கொண்டு இருந்திருக்கலாமே. ஆழ்வாருக்கு போகுமூரானது உமக்கு போகுமூராயித்தோ என்று கேட்டிருக்கார் ராமானுஜர். அதுக்கு அவ பதில் சொல்றதுக்கு தான் ஆரம்பித்து, நான் இப்படி பண்ணல அப்படி பண்ணல, அவாடாட்டா இருக்கல இவாடாட்டா இருக்கல, அதனால எனக்கு இருக்கிறதுக்கு யோக்கியதை கிடையாதுன்னு மறுத்தார். இப்பொழுது யோக்கியதையும் இருக்கிறவள் போய் ஒண்ணுமில்லைன்னு சொல்லிக் கொண்டுகிறாளே என் ஆனந்தப்பட்ட ராமானுஜர் அவளை ஊருக்குள்ளே அழைத்து கொண்டு போய் தானே அவளை தடிக பண்ண சொல்லி அவள் கையாலே சாப்பிட்டு அவளுக்கு அனுகிரகித்தாள்கிற சரித்திரம் நேற்றுக்கு நாம பார்த்துட்டோம். இன்னைக்கு அதே போல மற்றொரு பெண் பிள்ளையை பத்தின சரித்திரம் திருவல்லிக்கேணி பெண். அவ திருவல்லிக்கேணியிலிருந்து நேர மணவாள மாமர்கள் இருந்த இடத்துக்கு போயிருக்கா. அவரும் ஆதிசேஷனுடைய அவதாரம். மணவாள மாமர்கள் சேஷ பீட்டத்துலதான் எப்பொழுதுமே சேவை சாதிப்பார். அவரிடத்துல போய் நான் திருவல்லிக்கேணியை விட்டுட்டு வந்துட்டே உங்க இடத்துல வந்து கைங்கரியம் பண்ணணுங்கிறதுக்காக வந்திருக்கேன், வந்தேன்னு முதல்ல கேட்டா. அவருக்கு முதல்ல இவ எங்கேருந்து வந்தாங்கன்னு தெரியாது. வந்திருக்கேன் கைங்கரியம் வேணும்னு கேட்டாள். நீ எந்த ஊர், ஆரம்பித்து இந்த இடத்துக்கு வந்தாய் என்று சுவாமி கேட்டுக்கார். நான் திருவல்லிக்கேணியிலிருந்து வந்தேன், அங்கு இருப்பதற்கு அடி எனக்கு யோக்கியதை இல்லை, அதனாலே இங்கிருந்து கைங்கரியம் பண்ணலாம்னு வந்தேன். என்னவ பதில் சொல்லியிருக்கார். மணவாளர்கள் திருப்ப கேட்டாரா, 3 பெருமை உண்டு திருவல்லிக்கேணிக்கு. அதுல முதல் ஒரு பெருமையா சொல்றார், இத்தனை பெருமைகள் இருக்கிற ஊரை போய் விட்டுட்டு நீ அங்கிருந்து இங்க வரலாமா என்று கேள்விப்போ. ஸ்ரீரங்கத்துக்கு எத்தனையோ ஏற்றம் இருக்கலாம், ஆனா அந்தந்த திபதேசத்துக்கு தனி ஏற்றம். அதுக்கு எல்லாருமே ஸ்ரீரங்கத்துலதான் வாழணும்னு சொல்ல முடியாது, எல்லாருமே காஞ்சிபுரத்துலதான் வாழணும்னு சொல்ல முடியாது. ஏதோ ஒரு திபதேசத்தினுடைய சம்பந்தத்தோட இருந்தோம்னா நமக்கு நன்மை, ஊராருக்கு நன்மை. இந்த பெண்ணு பதில் சொல்லியிருக்கா, நான் திருவல்லிக்கேணியிலேருந்து வந்தேன். சுவாமி கேட்டாரா, திருவல்லிக்கேணிக்கு முதல் பெருமை கோயில் திருமலை பெருமாள் கோவில். 3 எம்பெருமானும் ஆனந்தப்பட்டு சேவை சாதிக்கிற ஒரே இடம் அதுதான் தரம். கோயில்கிறது ஸ்ரீரங்கம். ஸ்ரீரங்கத்துல ஸ்ரீரங்கத்து பெருமாள் தான் இருப்பார். திருவேங்கடமுடையானோ தேவ பெருமாளும் இருக்க மாட்டார். திருவேங்கடத்திலே திருமலையிலே திருவேங்கடமுடையான் தான் இருப்பார். ஸ்ரீரங்கத்து எம்பெருமானோ தேவ பெருமாளோ இருக்க போறதில்லை. காஞ்சிபுரத்திலே தேவாதிராஜன் தான் இருப்பார், மத்த 2 பேர் இருக்க போறதில்லை. ஆனா திருவல்லிக்கேணிக்குன்னு ஒரு தனி சிறப்பு என்ன தெரியுமா? நின்ன திருக்கோலத்துல சேவிக்கணும்னா போய் சேவிக்கலாம், கிடந்த திருக்கோலத்துல சேவிக்கணும்னா சேவிக்கலாம், இருந்த திருக்கோலத்துல சேவிக்கணும்னாலும் சேவிக்கலாம். நீங்க ஒரு ஊருக்கு போனா ஒன்னும் பெருமாள் நின்றுருப்பார், இல்ல சயனிச்சு இருப்பார், இல்ல அமர்ந்திருப்பார். ஆனா திருவல்லிக்கேணியில் திருமங்கையாழ்வார் 10 பாசுரம் பாடினார். விற்பெரு விழவும் கஞ்சனும் மல்லும் வேழமும் பாகமும் வீழச் செத்தவன் தன்னை புறவெறி செய்த சிவனுரு துயர்களை தேவை பத்தலர்விய கோல் கையில் கொண்டு பார்த்தன் தன் தேர் முன் நின்னானே சித்தோபணியால் முடிதுறந்தானே திருவல்லிக்கேணி கண்டேனேன்னு பாசுரம். பாட்டை எல்லா பாட்டையும் திருவல்லிக்கேணி கண்டேனே திருவல்லிக்கேணி கண்டேனேன்னு வரும். திருவல்லிக்கேணியில பெருமாளை சேவிச்சிருக்கார் திருமங்கையாழ்வார், அதை நமக்காக சொல்லிக் கொடுக்கிறார். எப்படி சேவித்திருக்கார்? வெங்கட கிருஷ்ணன் தான் முக்கியமான மூர்த்தி.
நின்ன பெரிய திருக்கோலத்தோட மீசையின் தானுமாக கையிலே சங்கத்தை ஏந்தி கொண்டு பெருமாள் சேவை சாதிக்கிறாரோ இல்லையோ, ஊர்லயே பெருமை. கிட்டக்கு போய்தான் அந்த பெருமாளை சேவிக்கணுங்கிறது இல்லை. வாசல்ல நின்னோம்னா நேர சேவை சாதிப்போம். எங்கு நின்னாலும் சேவை சாதிக்கிற அளவுக்கு பெரிய திருமேனி வேங்கட கிருஷ்ணனாக நின்று சேவை சாதிக்கிறார். இந்த பெருமாளுக்கு அந்த பேர் வந்ததே காரணம், சுமத்தின்னு ஒரு ராஜா அவன் போய் பிரார்த்தித்தான் திருவேங்கடமுடையான் இடத்து, இங்க நீ 4 தோள்களோட சேவை சாதிக்கிறாய், உன்னை பாரத கண்ணனா 2 தோள்களோட சேவிக்கணும்னு ஆசை. அது இங்க நடக்காது. போய் கைரவணி புஷ்கரணின்னு பேர், அல்லிக்கேணின்னு சொல்றோம் இல்லையோ, கேணினாலே ஒரு சின்ன குளம் கிணறு, அல்லிக்கேணினா கைரவணி புஷ்கரணி, அங்க போய் தபஸ் பண்ணிட்டு உனக்கு நான் சேவை சாதிக்கிறேன்னு சொன்னார் பெருமாள். ராஜா வந்து இங்க தபஸ் பண்ணிட்டான். அவனுக்காக தன் 4 தோள்களை குறைத்து 2 திருக்கைகளோட சேவை சாதித்த இடம் தான் திருவல்லிக்கேணி. கிருஷ்ணனாக சேவை சாதித்தான், வெங்கடேசன் சேவை சாதித்தான். 2 பேர்லயும் பாதி பாதி எடுத்துக்கணும். வேங்கட கிருஷ்ணன் அந்த பெருமாள் திருநாமம். திருவேங்கடமுடையானாகவே கண்ணனா சேவை சாதித்தானோ இல்லையோ, அதனாலதான் அவருக்கு வேங்கட கிருஷ்ணன் திருநாமம். அந்த பெருமாளிடத்துல தான் இவர் நின்ன திருக்கோலத்தை சேவித்தார். யார் வேணும்னாலும் இன்னைக்கு சேவிச்சுக்கலாம். சரி, கிடந்த திருக்கோலம் சயனித்த திருக்கோலம்னா உண்டே. அந்த பெருமான் மன்னாதனாக ரங்கநாதனாக சேவை சாதிக்கிறார். திருவல்லிக்கேணி பெருமாளை சேவிக்கிறதுக்கு இப்படி போறோம். உள்ளே இடது பக்கம் ஆழ்வார் ஆச்சாரியர்கள் அத்தனை பேரும் எழுந்துள்ளி இருக்கார். நேர் வலது பக்கம் ரங்கநாதனுடைய சன்னதி. அங்கதான் 5அளவாய் நாகத்தனை நீளோதம் வந்தரைக்கும் மாவையிலை மாவல்லி கேணியான் 5அளவாய் நாகத்தனைன்னு ஆழ்வாருடைய போஜன். அங்க ரங்கநாதனாகவே இப்பவும் சேவை சாதிக்கிறார். சயனித்த திருக்கோலத்தை அங்க சேவிச்சு கொள்ளலாம். நேர பின்னாடி போங்க, தெளிசிங்க பெருமான் சேவை சாதிக்கிறாரா. நரசிம்மமூர்த்தி அழைசிங்கர்னு சொல்றமே, அந்த மூர்த்தி அமர்ந்த திருக்கோலம். அதையும் ஆழ்வார் பாடினார். பள்ளியிலோதி வந்ததன் சிறுவன் வாயில் ஓர் 1000 நாமம் ஒள்ளியவாகி போத பிள்ளையை சீறி வெகுண்டு ஆங்கதனு பொன்னுமோர் பொறுப்பிலனாகி பிறையிற் சணல் விழி பொழ்வாய் தெள்ளிய சிங்கம் ஆகிய தேவை திருவல்லிக்கேணி கண்டேனே. தெளிசிங்க பெருமான திருவல்லிக்கேணிலே சேவிச்சுங்கிறார் ஆழ்வார். அது இன்னும் தெரியல, இந்த பின் தெருக்கு இன்னைக்கும் துளசிங்க பெருமாள் தெருன்னு சுட்டா. அது துளசிங்கமும் இல்லை, மலிபு சிங்கமும் இல்லை, எதுவும் இல்லை. தெளிசிங்க பெருமாள் தெளிந்த சிங்கப்பிரானா சேவை சாதிக்கிறார். அவர் அமர்ந்த திருக்கோலம். அப்ப 3யுமே சேவிச்சு விடலாமா? திருவேங்கடத்துக்கு போனா நின்னத்தை தான் சேவிக்க முடியும், ஸ்ரீரங்கத்துக்கு போனா கிடந்ததை தான் சேவிக்க முடியும். ஆனா நீங்க திருவல்லிக்கேணிக்கு வந்துடுனா நின்னதையும் சேவிச்சுடலாம், கிடந்தையும் சேவிச்சுடலாம், இருந்தத்தையும் சேவிச்சுடலாம். மணவாளவர்களுக்கு தெரிவிக்கிறார், ரங்கநாதனும் சயனித்து சேவை சாதிக்கிறான், திருவேங்கடமுடையானே நின்று இந்த இடத்துல வந்து சேவை சாதிக்கிறான். அதே போல தேவப்பெருமாள் வரதராஜன் அந்த விதேசத்திலேயே சேவை சாதிக்கிறார். நீங்க தொப்பம் வந்து அங்க சேவிக்க வந்தா எல்லாருக்கும் வரிசையா நடந்துடும். அழகிசிங்கருக்கு தொப்பம் நடக்கும், ஸ்ரீனிவாசருக்கு தொப்பம் நடக்கும், வரதராஜருக்கு தொப்பம் நடக்கும், அதே போல பார்சாரதிக்கு தொப்பம் நடக்கும். வரிசை இந்த நாள் இத்தனை பேருக்கு தொப்பம்னு வச்சிருக்கா. மொத்த பெருமாள் இந்த தொப்பத்துல நம்ம சேவிச்சுட்டு வந்துடலாம். அதனால இத்தனை பெருமை இருக்கே, ஒரே விதேசத்துல இத்தனை பேரை சேவிக்கலாமே. அந்த ஊரை விட்டுட்டா நீ இந்த ஊருக்கு வந்தாய், ஏன் விட்டு வந்தாய்ன்னு முதல்ல கேட்டார். 2வது கேட்டார், பெருமானால மட்டும் அந்த ஊருக்கு பெருமை அல்ல, ஆச்சாரியனாலேயும் அந்த ஊருக்கு பெருமை. ராமானுஜர் பிறப்புக்கு அடிபோலினதே அந்த திவ்யதேசம் தான் சொல்லுவார். ஸ்ரீமன் மகாபூதபுரே ஸ்ரீமத் கேசவ யஜ்வனஹான்னு சொல்றமே, கேசவ சோமயாஜிக்கு பிள்ளையா பிறந்தவர்னா ராமானுஜர். ரொம்ப நாளா புத்திர பேர் கிடைக்கிறே கேசவ சோமயாஜிக்கு. அதனால அவர் வந்து இந்த திருவல்லிக்கேணி பெருமான இடத்துலதான் தபஸ் பண்ணி பிரார்த்தித்தார், பிள்ளை வேணும். இந்த பார்சாரதி என்ன பிள்ளை உமக்கு வேணும்னு கேட்டா, உம்ம போல பிள்ளை வேணும்னு சொன்னார். அவர் என்ன போல நான் பிள்ளையை தேட முடியாது, நானே பிறக்க வேண்டிதான். என் ஆதிசேஷன் அம்சமாக தன் சக்தியும் வைத்து பஞ்ச ஆயுதங்களின் அம்சமாக இத்தனையுமா ராமானுஜரை பிறப்பித்தான். அவரே தான் ராமானுஜரா பிறந்திருக்காருங்கிறதுதான் இன்னைக்கு ஐதிக்கியம். ஐதிக்கியத்தை என்னைக்கு பார்த்தா தெரிஞ்சுக்கலாம்னா, பார்சாரதி எல்லா ஆழ்வார் ஆச்சாரியர்கள் திருநட்சத்திர சாத்து முறைக்கும் எழுந்துருடுவர். ஆழ்வாருக்கோ சாத்து முறை நடக்கிறதுன்னா பெருமாள் எழுந்துருடிதான் இன்னைக்கு கடைசி நாள் உற்சவமே நடக்கும். ஆனா உடையவர் சாத்து முறைக்கு மட்டும் பார்சாரதி எழுந்துருட மாட்டார். ஏன் அங்க கேட்டா அத்தனை பேரும் சொல்லிடுவார், அவரே அவர், அதனால எழுந்துடுறது இல்லைன்னு. பார்சாரதியே ராமானுஜராகத்தானும் வந்து பிறந்தார்னு ஐதிஹ்யம். ராமானுஜர் பிறக்கிறதுக்கே அடியா இருந்தது திவ்யதேசம். அதை போய் விட்டுட்டு வருவே, நீ விட்டுட்டு வந்தது தப்புன்னார். 3வது சொன்னார், பெண்களுக்குத்தான் ஆண்களை விட அந்த ஊர்ல சிறப்பு. திருவல்லிக்கேணி பெண்களை பார்த்தா முன்னாடி போய் அவாதான் இருப்பா, பெருமாளை அவாதான் சேவிச்சுப்பா. அவர்கள் தான் எல்லாத்தையும் வாங்கிக்கணும். போனா போறது இந்த புருஷால் சேவிக்கிறதுன்னா சேவிச்சுக்கலாம். இவ்வளவுதான் அந்த ஊர்லயே இருக்கிற வழக்கம். அதை திருவங்கி ஆழ்வாரே பாசுரத்துல பாடிட்டு போயிட்டார். ஒப்பவரில்லா மாதர்கள் வாழும் மாடமாமையிலை திருவல்லிக்கேணி கண்டேனே. ஒப்பவர் இல்லா மாதர்கள், இந்த மாதர்களுக்கு ஒப்பார்களே கிடையாதான். பூலோகத்திலேயே ரொம்ப வசதியான பெண்கள் வாழ்கிற இடம் திருவல்லிக்கேணின்னு சொல்லிட்டா ரொம்ப சாமர்த்தியக்காரர்கள், ஞானமுடையவா, பக்தியுடையவர்கள். அதான் ஒப்பவர் இல்லா மாதர்கள் வாழும். கஜேந்திர வரதனை பத்தி திருவங்கி ஆழ்வார் ஒரு பாசுரம் பாடுறார். மீனவர் பொய்கை நான்மலர் கொய்வான்
வேட்கையினோடு சென்னடிந்து கானமர்வாழன் கையெடுத்தலர கரா அதன் காலினை கதுவ ஆனையின் துயரம் தீர புள்ளூர்ந்து சென்னு நின்னு ஆழி தொட்டானே தேனமது சோரை மாடமாமையிலே திருவல்லிக்கேணி கண்டேனே. திருவல்லிக்கேணியை பாக்குற பாடச்செல்லாம் மயிலாப்பூரை சேர்த்து சேர்த்தேதான் திருவங்கியாழ்வார் பாடுவார். நான் மயிலாப்பூர்ங்கிறது நகர மாட்டம், திருவல்லிக்கேணி அதற்கு அடங்கின கிராம மாட்டம். அதனால சேர்த்து சேர்த்து தான் திருவங்கியாழ்வார் பாடியிருக்கார். இந்த கிராமத்து பெண்கள் உயர்ந்தவர்கள், ஒப்பவர் எல்லாம் மாதர்கள் வாழும். அப்ப மாதர்கள் வாழறதுக்குன்னே ஒரு ஊரை விட்டுட்டு போய் நீ வந்தியே, நீ இருக்க வேண்டிய ஊரே அதுதானே, ஸ்திரீகள் இருக்க வேண்டிய விதேசமே அது. உங்களை புகழ்ந்து வேற திருவங்கியாழ்வார் பாடியிருக்கார். அந்தூர் பெண்ணுன்னு சொல்லிட்டு நீ எனதுக்காக வெளியில வந்தாய். இது 3வது கேள்வி கேட்டார். இந்த பெண்ணு உடனே சமாதானம் சொல்லிட்டா, அதனாலதான் வெளியில வந்தேன்னு அவள். புரியல, இவ்வளவு தூரம் நான் கேட்டிருக்கேன், நீ அதனாலதான் வந்தேன். ஏன்னா திருவங்கியாழ்வார் ஒப்பவர் இல்லா மாதர்கள்னு சொன்னாரு இல்லையோ, நான் அவ்வளவு வசதியான பொண்ணு இல்லை, அதனாலதான் அந்த ஊருக்கு வெளில வந்துட்டேன். இது இந்த பெண்ணு சமாதானம் சொன்னான். அந்த அளவுக்கு உயர்ந்த பெண்ணா நான் இருந்திருந்தா நான் அந்த ஊர்ல இருந்திருப்பேன். ஆழ்வார் வார்த்தையை பொய்யாக்குறதுல எனக்கு இட்டமில்லை. அவர் ஒப்பவர் இல்லான்னு சொல்லிட்டு போயிட்டு நான் ஒரு சாமானிய ஸ்திரீ அந்த ஊர்ல போய் இருந்து எதுக்கு ஆழ்வார் வாக்கியம் பொய்யாகணும், அதனாலதான் நான் இல்லாமலே வந்துட்டேன் பெண்ணு சொல்லியிருக்கான். ஐயோ அவ்வளவு மோசமா? என்ன உன்னிடத்துல இருக்கிற குறை? இப்போ நீ ஒப்பவர் இல்லா மாத கோட்டியில சேரமாட்டியா? என்ன குறைன்னு கேட்டார் மனோளவர்கள். இவ சொல்ல ஆரம்பிச்சுட்டா, நேத்தி கொத்தி என்ன குறைன்னு சொல்ல ஆரம்பிச்சாலும் இல்லையோ, நான் இவாளை போல நடந்துக்கலே இவாளை போல நடந்துக்கேன். அவளான 81 நிறுத்தினான். இவன் 108 பேர் எடுத்துட்டான். இந்த 108 பேரை போல நான் நடந்துட்டதா தெரியலையே, அதனாலதான் அந்த ஊர்ல இருக்கிறதுக்கு என்னால முடியல வந்துட்டேன்னா. அதுல முதல் வார்த்தையை சொல்றேன். அதுக்கு மேல நேத்திக்கு நம்ம கடைபிடித்தா போலே பெண்கள் 6 எடுத்தவ சொல்லிருப்படோ அதே போல சொல்றேன். ஏன்னா மொத்தம் 108 நமக்கு அவகாசம் கிடையாது. 12-15 வரைக்கும் நம்மளால பார்க்க முடியும். பெண்களை பத்தி எங்கெங்க எடுத்து சொல்லிருக்காளோ அதை மட்டும் தெரிவிக்கிறேன். ஆரம்பிக்கணுங்கிறதுக்காக முதல் வார்த்தையை சொல்றேன். ஏன்னா ரகசியத்தை பார்க்கணும்னா முதலும் முடிவு சொன்னோம்னாலே சொன்னோங்கிற ஒரு எண்ணம் வரும். முதல் வார்த்தை சொல்றா, நாயந்தே நாயந்தே அடுப்பிடுகள் என்றேனோ எம்பாரை போலே. எம்பார் சுவாமி ராமானுஜருடைய சிஷ்யர். அடுப்பிடுகள் என்றேனோ, அடுப்புக்கு கல் இடுற மூலியம். அடுப்பு பண்றதுக்கு கல் இருக்கு, இல்ல அடுப்புக்கு மேல கல்லு போட்டு வார்ப்போம். அடுப்புல போடுற கல்ல போல ஏதோ எம்பார் பேசிட்டார். அடுப்பிடுகள் கண்டேனோ எம்பாரை போலே. எம்பார் ராமானுஜருடைய சிஷ்யர். அவருடைய கதை உங்களுக்கு தெரியும். பெரிய திருமல நம்பிகள்ங்கிற ஆச்சாரியன் திருமலையிலே இருந்தார். அவருக்கு ஒரு சகோதரி பிள்ளை ராமானுஜர், இன்னொரு சகோதரி பிள்ளை தான் எம்பார். எம்பாருக்கு கோவிந்த பெருமாள்ங்கிறதான் இயற்பெயர். 2 பேருமே மருமகன்கள். பெரிய திருமல நம்பிகளுக்கு ஒரு மருமகன் ராமானுஜர், இன்னொரு மருமகன் எம்பார். இவர் என்ன பண்ணிட்டா, ஒரு நாயனாரா மாறிவிட்டார். சீவைஷ்ணவ சம்பிரதாயத்துல தான் இருந்திருக்கார். இந்த யாதவ பிரகாசர் ராமானுஜரை கொல்லுவதற்காக வடதேச யாத்திரையை அழைச்சுன்னு போனார். அங்க வித்யாடவின்னு பெரிய காடு. அந்த காடு கிட்ட வரைச்சே அவர்கள் போட்ட திட்டம் தெரிந்து எம்பாரும் கூட போயிருக்கார். அந்த சமயத்துக்கு ராமானுஜரை பார்த்து, நீர் ஆரிடத்திலும் சொல்லிக் கொள்ளாமல் திரும்ப தெற்கு நோக்கி போய்விடும், என்னை இவரை காப்பாற்றி கொடுக்கறதுக்காக அனுப்பிச்சு விட்டுட்டார். அனுப்பிச்சுட்டு அந்த தீர்த்தமாட போனவர் கையிலே ஒரு சிவலிங்கம் ஒட்டி கொள்ள அன்னிலிருந்து உள்ளங்கை குழந்த நாயனார்களுக்குள்ள ஒருத்தராகவே வாழத்துக்கு ஆரம்பிச்சுட்டார். ஸ்ரீவைஷ்ணவ சம்பிரதாயத்திலே அவர் இருக்கவில்லை. அப்புறம் ரொம்ப நாட்கள் கழித்து பெரிய திருமல நம்பிகள் திரும்ப அவரிடத்திலே போய் அவரை திருத்தி பணி கொண்டு ஸ்ரீவைஷ்ணவராக ஆக்கினார்கிற சரித்திரம். இந்த அடிப்படையை முதல்ல எம்பாரை பத்தி ஞாபகம் வச்சுக்கோ. மேற்கொண்டு சொல்ற கதை அப்பொழுதுதான் புரியும். அந்த எம்பார் பல நாட்கள் திருவாய்மொழி காலக்ஷேபம் சொல்லுவராம். அந்த திருவாய்மொழியில் ஆழ்வார் திருநகரிக்குன்னு 4ஆம் 10வது திருவாய்மொழி. ஒன்னும் தேவும் உலகம் உயிரும் மற்றும் யாதுமில்லாவன் நான்முகன் தன்னோடு தேவரலோடு உயிர் படைத்தான் புன்னம்போல் மணிமாடனோடு திருக்குருகூர் அதனுள் நின்ன ஆதிப்பிரான் நிற்க மத்த தெய்வம் நாடுகிறே. ஆதிப்பிரானத்தான் நாடுவோம், தேவதாந்தர பஜனம் பண்ண மாட்டோம். மோட்சம் கொடுக்க வல்ல திருமாலிடத்துலதான் நிற்போமே தவிர இந்திரனிடத்திலேயோ சந்திரனிடத்திலேயோ அடிபணிந்து பிரயோஜனம் இல்லை. ஆழ்வார் இதை பத்தி தெளிவா பாடிட்டு இருக்கார் பாசுரத்துல. எம்பார் இந்த பாசுரத்துக்கு அர்த்தம் சொல்லணும். இவரும் கொஞ்சம் சுத்தி திருந்தி வந்தவர் தானே. இப்ப என்ன அர்த்தம் சொல்றாருங்கிறத நாம பாக்கணும். ஆழ்வார் பட்டமா சொல்லிட்டு போயிட்டார். மத்த பேர் வாசல்ல நான் போய் நிற்க மாட்டேன்னு. ஆனா இவர் நின்றுட்டு தானே திரும்பி வந்திருக்கார். அதனால எம்பார் பார்த்து சொல்லுவாரா, எப்பேற்பட்ட பாசுரம் ஆழ்வார் நமக்காக கொடுத்து போனார். எத்தனையோ பேர் வேதத்தை முழுவதும் கற்று வேதத்துல சில இடம் இந்திரனை பத்தி பேசும், வருணனை பத்தி பேசும், குபேரனை பத்தி பேசும், பிரம்மாவை பத்தி பேசும். நாம குழம்பி போடுறோம். ஏன்னா அதுவே எல்லார பத்தி பேசி கொடுத்துனா யார் பரதெய்வம் யார் பரதெய்வம்னு நமக்கு சந்தேகம் வந்துடும் சொல்லியோ. அதனால வேதத்தை உணர்ந்தவன் கூட இன்னும் யார் தெய்வம்னு தெரியாமல் சுத்தி தெரிந்து கொண்டிருக்க ராமானுஜ சம்பிரதாயத்திலே ஸ்திரீகளும் பாலர்களும் தேவதாந்தரங்களை அடுப்பிடு கல்லோபாதி நினைத்திருப்பார்கள். இது எம்பார் தான் சாதிப்பறான். ராமானுஜ சம்பிரதாயத்துல வந்தவனா இருந்தா அவருடைய திருவடி பலத்தாலேயும் சம்பந்தத்தாலேயும்
அந்த சம்பிரதாயத்துல இருக்கிற பெண்கள் கூட, குழந்தைகள் கூட இந்த தேவதாந்திரன் இருக்கிறதே, இங்க குபேரனுக்கு ஒரு சிலை வச்சிருக்காளே, சூரியனுக்கு ஒரு சிலை வச்சிருக்காளே, இந்த சிலை என்னையா நினைச்சுக்கணும்னா அடுப்பிடு கல்லோவாதி நினைத்திருக்கும். அடுப்பு கிட்ட கல்லாகத்தான் மதிப்பர்களே தவிர அதுக்கு மேல ஒரு மதிப்பு எந்த சிலைக்கும் கொடுக்க மாட்டார்கள். ஒருத்தனுடைய விக்கிரகம் தான் விக்கிரகம், மத்த அத்தனை அடுப்புக்கு போட வேண்டிய கல்லு என்ன ஸ்திரீகள் கூட பேசுவாளாம் என்பார தெரிவிக்கிறார். இப்படி ஒரு ராமானுஜ சம்பிரதாயமா? ஏன்னா அந்த சம்பிரதாயத்துல இருக்கிற ஆண்கள் ஆச்சரியம் இல்லை, வேதாத்தியனம் பண்றவா சொல்றது ஆச்சரியம் இல்லை, ராமானுஜரை பின்பற்றின பெண்களும் பேதகளும் குழந்தைகளும் கூட அடுப்பிடி கல்லோபாதி நினைச்சிருக்கணும்னா இப்ப இந்த பாசனத்துக்கு தானே வியாக்கியானம் பண்ணிருக்காரு. அப்ப தெரிவிப்பாரா அந்த அளவு இந்த சம்பிரதாயத்தை வளர்த்து கொடுத்தார் நம்மாழ்வார்னு சாதிக்கலாம். அவர் தானே இந்த பாசனத்தையே சாதிச்சிருக்காரு. இப்போ ஒன்னன் தேவ உலக உயிரும் மத்த தெய்வம் நாடு திரையனுடு மத்த தேவத்தையே நாட ஒண்ணாமல் பெருமான் ஒருத்தனையே மோட்சத்தை கொடுப்பன்னு ஆழ்வார் ஸ்தாபித்து கொடுத்தார். ராமானுஜரத்தை வளர்த்தார். ராமானுஜருடைய சிஷ்யர்களா பெண் இருந்தாலும் குழந்தை இருந்தாலும் தைரியமாக அதை பத்தி பேசும். இந்த சம்பிரதாயத்துல நல்ல வேளை நானும் திரும்ப வந்தேனே என் ஆனந்தப்பட்டுக் கொள்வர் என்பார். இந்த பெண்ணு என்ன சொல்றான்னா, நானும் அந்த சம்பிரதாயத்துல வந்த ஒரு பொண்ணு தானே, நான் இன்னும் மத்ததை பார்த்து அடுப்பெடுக்கல்னு சொல்லலையே, அதனால திருவல்லிக்கணியில் இருக்க யோகியத்தை இல்லை. பல்லவி உட்ராதிகம் ஏன்னா திரும்ப திரும்ப அவன் நினைச்சுட்டே வருது. இதுதான் அப்ப எம்பார் காட்டின பெண்ணை போல நான் நடந்துக்கலையோ, அதனால இருக்க யோகியத்தை இல்லை. இது பெண்ணை பற்றியதல்ல, எம்பார பத்தினதுதான். ஆனா ஆரம்பிக்கணுங்கிறதுக்காக மட்டும் சொல்லிட்டேன். இதுக்கு மேல முதல்ல தெரிவிக்கிறார், மகனை கூவி மாதவனை கண்டேனோ அம்மையாரை போலே. ஒரு அம்மையாரை பத்தி இப்ப பேச்சு. ஸ்ரீரங்கத்துல ராமானுஜர் காலத்துக்கு முற்பட்ட காலம் 1017 பார்த்தோம். ராமானுஜர் பிறந்த காலம் 120 ஆண்டுகளை பூரகத்துல இருந்தார். 1137 அவர் பரமபதத்துக்கு திரும்ப சென்றது. ஒரு புருஷனுடைய ஆயுசுங்கிறது 120ன்னு சொல்லுவா. நாம 100 சொல்லிட்டு இருக்கேன் தவிர ஒரு ராசி சக்கரம் சுத்தர் சொல்லியும். அதனால 12 ஆண்டுகளாக அல்லது 10 12க்கு 120 ஆண்டுகள் வாழ்வது ஒரு புருஷ காலம்னு சொல்லுவார்கள். மொத்தமா ஒரு புருஷனுடைய காலத்தை வாழ்ந்தார். அவர் இருந்த காலத்துக்கு முற்பட்ட காலம் ஒரு அம்மையார் இருந்திருக்கா. அவர் நித்தியப்படி தன்னுடைய பிள்ளையை மாடு மேய்க்க காடு கழனிகளை பார்ப்பதற்காக அனுப்பிச்சு வச்சிருவாள். பிள்ளை சின்ன பிள்ளை, அவன் காத்தாரு 7:30 மணிக்கு கிளம்பிடுவான். அவன் மத்தியானமான வயிறு பசித்து அவனுக்கு சோறு போடணும் இல்லையா, கையில நிறைய கூழ் ஆக்கி கொண்டு கிளம்புவள். நல்ல உச்சி வெயில் 12 மணி வெயில் வந்துட்டுனா அவன் ஒரு இடத்துக்கு வர சொல்லுவள். அந்த இடத்துல தான் போய் அந்த பிள்ளைக்கு கூழ் ஊத்திட்டு வந்துடுவள். இது நடந்துட்டு இருக்கு நித்தியப்படி. ஒரு நாள் அவள் போயிருக்கிறச்சே, மகனே மகனே அவனை கூவினா வரவே காணும் பிள்ளை. 12 ஆச்சு 12:30 ஆச்சு 1 ஆச்சு பிள்ளைய காணும். எத்தனையோ கூவி கூவி பார்த்தா பிள்ளை வரல. கடைசியில திடீர்னு பிள்ளை எங்கெங்கோ ஓடி வந்தான். வந்தவன் கூழை வாங்கி கொடுத்தான். பசி அதிகமா இருக்குன்னு சாப்பிட்டுட்டு கிளம்பி போயிட்டான். போன 10வது நிமிஷத்திலே மறுபடியும் அதே பிள்ளை திரும்பி வந்தான். எனக்கு கூழ் கொடு பசிக்கிறதுன்னு கேட்டான். இது படுத்தே கலையத்துல நீ கூழ் கிடையாதே, இப்பதானே உனக்கு கொடுத்து முடிச்சேன்னா. நான் வரவே இல்லையே, இப்பதானே வாங்கி கொடுவதற்காக வந்தேன். அந்த பிள்ளை சொன்னான், ஐயோ என்ன நடக்கிறதுன்னு எனக்கே புரியலையே, வயசாயிடுத்து கொள்ளுது, புத்தி தடுமாறுகிறது என்ன நினைச்சிட்டு இவ திரும்பி போயிட்டான். மறுநாள் நடந்தது இதே கதை. இவ போனாடா காத்தாலே பிள்ளை வேலைக்கு போயிட்டான். இவ 12 மணிக்கு போறச்சே, பிள்ளை ஏற்கனவே காத்துன்னு தான் இவளுக்காக எப்ப கூழ் வர முடியும். வந்த உடனே இந்த பிள்ளைக்கு கூழ கொடுக்க ஆரம்பிச்சா. சாப்பிட ஆரம்பிக்கச்சே இவ பிள்ளையும் குறுக்க வந்துட்டான். 2 பிள்ளைகளையும் பார்த்து 6ன்னு மயங்கி போக, திடீர்னு இந்த பிள்ளை காணாமல் போக, ஓ அரங்கா எனக்காக என்னிடத்திலே கூழை வாங்கி கொள்ள வந்தாயா, ரங்கநாதனே இந்த பிள்ளையா வந்து வாழ்ந்து போட்டா போலுக்கு என்ன. இந்த அம்மையார் மகனை கூவினாள், மாதவனை கண்டாள். என்ன சொல்ற, மகனை கூவி மாதவனை கண்டேனோ அம்மையாரை போலே. கூவினது தம் பிள்ளையே, ஆனா பார்த்தது மாதவனை பார்த்துட்டாளா. இந்த செய்தி ராமானுஜர் திருச்செவிகளுக்கு எட்டித்து. இந்த மாதிரி ஒரு கதை நடந்திருக்கு என்று ராமானுஜர் அவதரித்த அப்புறம் கேள்விப்பட்டார். உடனே அந்த இடத்தை நான் பார்க்கணும்னு நேரம் போய் பார்த்தார். இவர் திருவுள்ளத்துல என்ன தெரியுமா, அந்த பெண்ணுக்கு சேவை சாதித்தானே, அடியனுக்குன்னு சேவை சாதிக்கலையே, இது இவர் மனசுல இருக்கிற வருத்தம். அந்த இடத்தை போய் பார்த்தார். இங்கதான் நித்தியம் வந்து கூழ் சாப்பிட்டா நம்பெருமாள். உடனே ஒரு பெரிய மண்டபத்தை கட்டினால் அந்த இடத்தை. இன்னைக்கும் ஆதி பிரம்மோத்சவம் பங்குனி உற்சவம் நடக்கும். அதுல 3வது உற்சவத்தன்னைக்கு நம்பெருமாள் ஜீயபுரம் எழுந்தருளுவதுங்கிறது பெரிய உற்சவம். ஜீயபுரத்துக்கு இருக்காருன்னு சொல்லுவா. அந்த ஜீயபுரம் தான் இந்த இடம். இந்த இடத்துல மண்டபத்தை கட்டி நம்பெருமாள் வருஷா வருஷம் பிரம்மோத்சவத்திலே பங்குனி உற்சவத்தின் போது 3வது திருநாள் எழுந்தருளுதா அமைத்து கொடுத்தாள். ஒரு பெண்ணு ரங்கநாதனை கண்டாள்கிறதை இன்னி வரைக்கும் இந்த சீவையிட்டு உலகம் கொண்டாடி கொண்டிருக்கிறது. அவளுக்கு வேற ஒண்ணும் தெரியாது, கூப்பிட்டது தம் பிள்ளைய. ஆனா கண்டாளுடைய ரங்கநாதனை எதுக்காக சொல்ல வந்தேன்னா, இது ஏதோ வசிஷ்ட விஸ்வாமித்திராதிகளுக்கு தான் பகவான் சேவை சாதிப்பங்கிறது இல்லை. ஒரு கூழ் கொடுத்தவளுக்கு கூட பெருமான் சேவை சாதிச்சிருக்கணும்னா, இந்த பெண் என்ன சொல்ல வரா, என் பிள்ளைய கூப்பிட்டு நான் பார்சாரதியை சேவிக்கிறியே, அதனாலதான் தூர்ல இருக்கிறதுக்கு எனக்கு யோகியதை கிடையாதுன்னு சொன்னேன். ஆக மகனை கூவி மாதவனை கண்டேனோ அம்மையாரை போலே. அடுத்து சொல்றார், சென்று வா என்னேனோ சுமித்திரையாரை போலே.
லக்ஷ்மணனை பார்த்து சொன்னாலும் சிருஷ்டஸ்தம் வனவாசாய சுனுருக்த சுகுஜனை ராமே பிரமாதம் மாகார்ஷி புத்திர கச்சதி பிராதரே ராமம் ராமம் தசரதம் வித்தி மாம் வித்தி ஜனகாத்மஜா அயோத்தியா மடவிம் வித்தி கச்சதாத யதா சுகம். லக்ஷ்மணன் கிளம்பி சித்தமா காத்துருக்கான் ராமனோட போறதுக்கு. லக்ஷ்மணா ஒரு நிமிஷம் நில்லு, உனக்கு சில உபதேசங்கள்லாம் பண்ணணும் தான். ஒருவேளை தாயார் தடுத்துடுவோன்னு லக்ஷ்மணனுக்கு பயம். ராமன் பின்னாடி போகாதே, என் பிள்ளையா லட்சணமா நாட்டுல இருங்கயான்னு சொல்லிட்டான்னா பயம் அவனுக்கு. ஆனா சுமித்ரா சொன்னா, உன்னை நான் பெத்ததே காட்டுக்கு போறதுக்காகத்தான் லக்ஷ்மணா, உன்னை நாட்டு இன்பத்துக்காக நான் பெற்றேன் அல்லேன். சிருஷ்டஸ்தம் வனவாசாய, உன்னை பெத்ததே காட்டுக்கு போறதுக்காகத்தான், தைரியமா போட்டு வா. எனக்கு சந்தோஷமே நீ காட்டுக்கு போறதுதான். எந்த தாயார் பிள்ளை பார்த்து சொல்லுவது, எனக்கு சந்தோஷமே ராம கைங்கரியம், காட்டுக்கு போவதுதான்னு சொல்லி போட்டு வான்னு விட கொடுத்து அனுப்பி வைத்தாடோ இல்லையோ. என்ன மறந்து படு லட்சுமணா, நான் இனிமே தாய் அல்ல. தசரதனை மறந்துடு, நாட்டை மறந்துடு. ராமனே தந்தை, பிராட்டியான சீதையே தாய், ஆடையே தான் உனக்கு நாடு. என்னத்தான் ஒரு பிள்ளையை பெற்று இதுல இருந்து நாம தெரிஞ்சுக்க வேண்டியது, பகவத் கைங்கரியத்துக்காக பாகவத கைங்கரியத்துக்காக ஒரு பிள்ளையை பெற்று வளர்க்க வேண்டியது தாயினுடைய தலையாய கடமை. சுகாச்சாரியர் பாகவதத்துல தெரிவிக்கிறார், ஒரு பிள்ளைக்கு மட்டும் பகவானிடத்துல பக்தி இல்லாமல் தந்தையோ தாயோ வெறும் கல்வியோ பணமோ சம்பாதிக்க கற்றுக் கொடுத்தால் அவர்கள் அவனை நரகில் தள்ளுகிறார்கள். நேர சொன்னார் சுகாச்சாரியர் பாகவதத்துல. அதனால ஒரு பக்கம் கல்வி கொடுக்கறது நாம செய்யணும், ஒரு பக்கம் கண்டிப்பா பகவத் பக்தியை வளர்த்தே ஆகணும். அது தாயினுடைய கடமை. ஏன்னா தந்தை இருப்பன் இல்லாத போவன், அவன் வீட்டுல இருப்பன் வெளியில வாசல்ல போடுவான், அவனுக்கு அதை பத்தி தெரிய போறது இல்லை. ஆனா இந்த பிள்ளைக்கு பக்தியின் காமமும் வளர்த்து கொடுக்க வேண்டியது தாயினுடைய தலையாய கடமை. ஆனா இன்னைக்கு நமக்கு கொஞ்சம் அதுல மனக்லேசம் ஏற்படும். நாம என்ன நினைச்சுடுறோம்னா, இந்த பிள்ளை நாளைக்கு சம்பாதிக்கணுமே, வாழ்க்கையை வாழணுமே, எதிர்நீச்சல் போடணுமே அப்படிங்கிறதுக்காக படிப்பு படிப்பு படிப்புன்னு தலையில வச்சு அழுத்தி விடுறோம். அதுக்கு மற்றொரு இடத்துல எண்ணமே போகாதபடிக்கு நாம பண்ணிடுறோம். கவலையே படாதீங்க, ஆறும் நன்னா பக்தியை வளர்த்தா இதை விட படிப்பு நன்னா வரும். ஒத்துன்னு அதை பத்தின சந்தேகமே பட வேண்டாம். இன்னொன்னு, படிப்பு இல்லாமல் பகவத் விஷயத்தை பத்தின படிப்பு இல்லாமல் வெறும் ஆங்கில படிப்பு மட்டும் படித்தால் வாழ்க்கையில பல துன்பங்களை அவன் சந்திப்பான். அவனால் அதை எதிர்கொள்ளவே முடியாது. ஏன்னா அடிப்படையில அவனுக்கு சக்தி இல்லை. சக்திங்கிறது பகவானாலதான் இவனுக்கு கிடைக்கும், ஆழ்வார் ஆச்சாரியர்களால் தான் கிடைக்கும். அந்த ஞானம் இவங்கிட்ட இல்லாதபடுத்தினா சின்ன சின்ன துன்பம் வந்தாலும் இவனால தாங்கிக்கவே முடியாது. நேற்று கூறத்தாழ்வான் கதை பார்த்தோமா, கண்ணையே கொடுத்துட்டார். எப்பேற்பட்டவர் கூறத்தாழ்வான், ஆனா அவருடைய கண்ணு பறிக்கப்பட்டதுன்னா கதையை யோசிச்சு பார்த்தா நமக்கு ஒண்ணு தோணும், அப்பேற்பட்டவரே வாழ்க்கையில கட்டப்பட்டிருக்காருன்னா நாம என்ன பெருசா போட்டுட்டோம். ஏன்னா அந்த சமயத்துல நமக்கு ஒரு எண்ணம் வருமோ இல்லையோ, அந்த எண்ணம் கட்டத்தை எதிர்கொள்ளுகிற பக்குவத்தை நமக்கு கொடுக்கும். பெரியோர்கள்லாம் வியாதியில பட்டிருக்கா, பெரியோர்கள்லாம் சமப்பட்டிருக்கா. இவன் ஒரு ராமானுஜரை பத்தி நேற்று சொன்னேனே, இந்த ஊர்ல இருக்க முடியாமல் துரத்தப்பட்டு திருநாராயணபுரத்துக்கு போனார்னு பார்த்தோமா, அவருக்கே ஒரு இடத்துல இருக்க விட்டாம தொடச்சுட்டாள்னா நாம யார் அப்படிங்கிற எண்ணம் நம்ம மனசுல வருமோ இல்லையோ. அதனாலதான் இந்த கதைகளை தெரிந்தே வளர்க்க வேணுங்கிறது முக்கியம். துன்பம் வராதுன்னு நான் சொல்ல வரல, துன்பம் கண்டிப்பா வரும். ஆனா அவனுக்கு இவருக்கு வித்தியாசம் என்ன தெரியுமா, பக்தி இருக்கிறவனுக்கு பக்தி இல்லாதவனுக்கு துன்பம் வந்தால் எதிர்கொள்ளுகிற சக்தி இருக்காது. பக்தி இல்லாதவனுக்கு துன்பம் வந்தால் தைரியமா எதிர்கொள்ளுகிற சக்தி இருக்கும், பக்தி இருக்கும் அவனுக்கு. அதனால அதை ஊட்டி வளர்க்க வேண்டியது ஒரு தாயினுடைய கடமை தான். இவ வளர்த்துட்டாலும் இப்ப சுமித்ரை ராம பக்தியே வடிவெடுத்து ஒரு லக்ஷ்மணனை தான் வளர்த்து கொடுத்தாள். இந்த பெண்ணு சொல்றா, சென்று வா என்னேனோ சுமித்ரையார போலே, காட்டுக்கு போ, நான் சுமித்ரைய போல இனி வரைக்கும் சொல்லலையே. அவ போடுட்டான், ராமனை போ தசரதனை போல ராமனை நினைச்சுக்கோ, என்னையே சீதையாக நினைத்துக்கொள், நான் என்ன மறந்து போடு, சீதையா நினைச்சுக்கோ, இந்த காட்டையே நாடாக நினைச்சுக்கோன்னார். இதுக்கு பெரியவாச்சன் ரொம்ப வேடிக்கையா ஒரு வியாக்கியானம் பண்ணி காட்டினார். இவ ஏன் சொல்றா தெரியுமா, தசரதனும் ராமனும் லக்ஷ்மணா ஒரே மாதிரி, அப்பனுக்கு தப்பாத பிள்ளை. தசரதன் எப்படிதோ அப்படிதான் ராமன். ஏன்னு கேட்டா லக்ஷ்மணன் பப்பா இருக்காரே தசரத சக்கரவர்த்தி, அவரும் ஒரு ஸ்திரீனுடைய வார்த்தையை கேட்டு உங்க அண்ணனை வெளியே போன்னுட்டார். இந்த ராமன் நாளைக்கு என்ன பண்ண போறான் தெரியுமோ, காட்டுக்கு போனா அவனு இந்த சீதை மாயமான கொண்டு வான்னு சொல்ல அது பின்னாடி போறான். அதனால தாப்பனார் பிள்ளை எந்த விதத்திலும் வித்தியாசம் இல்லை. இவரும் தன் மனைவி சொல்ல கேட்டு பிள்ளை அனுப்பிச்சு விட்டுட்டார். அந்த ராமனும் தமிழ்நாடு இருக்கானே, அவனும் தன் மனைவி சீதை கேட்க சொல்லி மானுக்கு பின்னாடி போய் கட்டப்பட போறான். இது இங்கேயே ஞாபகம் வச்சுதான் சொல்லலாம், அப்பாவாவே நினைச்சுக்கோ ராமனின் அர்த்தம் என்னன்னா அவரும் இவனும் ஒண்ணுதான் அபிப்பிராயம். இவரும் ஸ்திரீ வார்த்தை கேட்டு நடக்க போறார், அவரும் ஸ்திரீனுடைய வார்த்தை கேட்டு தான் நடப்பான். இந்த மாதிரி பல வியாக்கியானங்களை பெரியவாச்சான்களை பண்ணினார். சுமித்ரையாரை போலே சென்று வா என்றேனோ, அதை போல ஒரு பிள்ளையை பெற்று நான் வளர்த்து கொடுக்கவில்லையே, அதனால திருவல்லிக்கேணியில இல்லை. அடுத்து சொல்றது ஒரு வார்த்தை தான் பெண்ணை பத்தி, ஆனா ரெண்டு வார்த்தையும் சேர்த்து பார்த்தா அர்த்தம் தெரியும். நாடு புகுவீர் என்றேனோ ஆண்டாளை போலே, வேண்டுவ நீதே என்றேனோ பட்டரை போலே.
பராசர பட்டரை பத்தின ரொம்ப அழகான சரித்திரம் இது. பராசர பட்டர் கூரத்தாழ்வானுடைய திருக்குமாரர். கூரத்தாழ்வானுடைய தர்மபத்னிக்கு ஆண்டாள்னு பேர். பட்டருக்கு இருக்கிற பெருமை ஸ்ரீ ரங்கராஜ கமலா பதள் ஆளித்தத்துவம். ரங்கராஜனும் ஸ்ரீரங்கநாச்சியாரும் தங்க மடியில போட்டு தத்தி தூங்க பண்ணுவாளாம் பட்டரை. ரங்கநாதன் கமலாங்கிற நாச்சியாரும் தூங்க பண்ணணும்னா எத்தனை பெருமை இருந்திருக்கணும் அந்த பிள்ளைக்கு. அதோட இல்ல, ரங்கநாதன் சேவிக்க போறச்சே முன்னாடி 2 தூண் வச்சிருக்காளும் இல்லையோ, திருமண தூண்கள் அந்த தூணுக்கு பேர். அந்த தூண்ல தூளி கட்டி அந்த பிள்ளைய தூங்க பண்ணுவாளாம். யாரும் நிற்கவே விட மாட்டான் நம்மள அந்த தூணுக்கு நடுவிலே. அந்த தூண்ல தூளி கட்டி அந்த பிள்ளை தூங்கி இருக்கணும்னா எப்பேற்பட்ட ராஜகுல மகாத்மியம் பட்டருக்கு இருந்திருக்கணும். பட்டர் ஆனா இப்ப உலகத்திலே சிறிது காலம் தான் இருந்தார். ரொம்ப வயசான காலம் அவர் இல்லாமல் சீக்கிரமே பரமத்துக்கு கொண்டார். அவர் சொல்லிட்டு போனாரா, நான் மட்டும் இன்னும் கொஞ்ச நாள் இருந்திருந்தேன்னா ஸ்ரீவைகுண்டத்துக்கும் பூலோகத்துக்கும் படிக்கட்டு கட்டி இருப்பேன்னா. அந்த அளவுக்கு சக்தி அவருக்கு. ஏன்னா எல்லா சொத்து நம்பருமாது பிள்ளையே இவர்னா அப்புறம் அவன் சொத்து எல்லாம் இவருக்கு இல்லையா? படிக்கட்டு கட்டினா நம்ம ஏறி போய் பார்த்துட்டு வந்துடலாமா? அந்த அளவு ஆக்கி வச்சிருக்கேன் ஸ்ரீவைகுண்டத்தைன்னு சொன்னார். ஆனா அவர் ஒரு நாள் கைசிக துவாதசி, இன்னைக்கு கைசிக ஏகாதசி கைசிக துவாதசின்னு சொல்ல முடியும். கற்பூர படியேற்றம்ங்கிறது முக்கியமான உற்சவம். நம்ம சம்பிரதாயத்திலே ஒன்னொன்னும் ஒரு கடல். வேதம் உபனிஷத்து பக்கம் போனோம்னா அது ஒரு கடல். ஆழ்வார்கள் பாசுரம் பக்கம் போனோம்னா அது ஒரு கடல். பூர்வாச்சாரியர்களுடைய ஸ்தோத்திரம் பக்கம் போனோம்னா அது ஒரு கடல். கோவில் பக்கம் போனோம்னா அது ஒரு கடல். இது இத்தனை கடல் இருக்கவே தான் கிட்டக்க வரதுக்கே பயந்து போட்டாங்க எத்தனை பேர். இது ஒன்னொன்னு சுவாமி தாண்டறதுக்குள்ள நம்மால தாங்காது போட்டுருக்கு. ஒரு பக்கமான 4000 ஒரு பக்கமான வேதங்கள், ஒரு பக்கமான இந்த ஆளவந்தார்ட்டே இருந்து ஆரம்பிச்சு ஸ்தோத்திரம் தெரிஞ்சுக்கிறதுக்குள்ளே போரும் நெருக்கு. கோவில் பக்கம் போனா அங்க வேற பயமா இருக்கு. 1000 கோவில், 1000 உற்சவம், 1000 திருநாள், ஒண்ணும் புரியறதுலே சிரமம்னு தோணும். ஒண்ணுமே இல்ல, இது இத்தனையுமே தெரிஞ்சு போடும். ஆசை மட்டும் தேவை. அது இருந்ததுன்னா எதுவும் எதற்குமே விதிவிலக்கு கிடையாது. கைசிக துவாதசி அன்னைக்கு பெரிய உற்சவம், கற்பூர படியேற்றம் நடக்கும். கைசிக ஏகாதசி நடந்ததே எங்கேயோ திவ்யதேசத்திலே திருக்குறுங்குடி நம்பிக்கு நம்பாடுவான்னு ஒருத்தன் போய் ஆண்டு பாடிட்டு இருந்தான். ஒரு ஏகாதசிக்கும் இவன் அங்கேருந்து போய் நம்பி மேலே பண்ணி சேர்த்து பாடுவான். அந்த பண்ணுங்கிற ராகத்துக்கு தமிழ்லே பண்ணுன்னு சொல்லுவா. பன்னிசைன்னு சொல்றவன் கைசிக்க பண். கைசிகம்னு ஒரு ராகம். அந்த ராகத்துல அவன் பாட்டு பாடினபடியாலதான் அதை கைசிக துவாதசின்னு சொல்றோம். சில பேர் தெரியாம கௌசிக துவாதசின்னு விடுவா. கௌசிகன்னா விஸ்வாமித்திரருக்கு பேர். கௌசிக துவாதசின்னா அப்ப வசிஷ்டருக்கு ஒரு துவாதசி, வாமதேவருக்கு ஒரு துவாதசி, ஒருத்தருக்கா ஒரு துவாதசி வச்சிருப்போம். அது கைசிக துவாதசி. கைசிகம்ங்கிற பண். இத மொத்த கதையும் வராக புராணத்துக்குள்ளே உண்டு. இந்த நம்பாடுவான் போனது பாடினது பிரம்மரக்ஷசு பிடிச்சு கொடுத்தவன் போற வழியில நான் சாப்பிட போறேன் போகாதேன்னு சொன்னா, நீ தாராளமா சாப்பிடு, எனக்கு ஒண்ணு அதை பத்தி கவலை இல்லை, போய் பெருமாளை பாடிட்டு திரும்பி வந்துடுறேன், உனக்கு ஆகாரமா வரேன், நீ சாப்பிடலாம். பிரம்மருக்கு சிரிச்சது. யாரானு விட்டப்பறம் திரும்பி வேற வந்து ஆகாரம் ஆவனா உன்னை விடமாட்டேன்னு கையை பிடிச்சது. இவன் ஒன்னொன்னா சத்தியம் பண்ண ஆரம்பிச்சான். எதிமே எத்தியகம் நாகமே புனகா, எத்தியகம் நாகமே புனகா, நான் திரும்பி வரலேனா எனக்கு இந்த பாப்பம் வரட்டும், திரும்பி வரலேனா இந்த பாப்பம் வரட்டும் என்று ஒரு பாபமா சத்தியம் பண்ணிட்டு போறான். எதுக்கும் பிரம்மரக்ஷசு மசிஞ்சு கொடுக்கல, கையே விடல. கடைசியா ஒரு சத்தியம் பண்ணா, வாசுதேவனோட 800 தெய்வம் சமம் என்று சொல்லுபவனுக்கு என்ன பாபம் வருமோ அந்த பாபம் வரட்டும். சத்தியம் பண்ண உடனே விட்டுடுது கைய பிரம்மரக்ஷசு. ஐயோ இதுக்கு மேல ஒரு பாபம் ஒருத்தனுக்கு வரவே வேண்டாமா அப்படின்னு நினைச்சு விட்டுடுதான் பிரம்மரக்ஷசு. வேடிக்கை நம்ம பெரியவர்கள் சொல்லுவார்கள், தங்கம் இருக்கும் இல்லையோ, தங்கத்தை நீங்க வெட்டலாம், உதைக்கலாம், அடிக்கலாம், நிமித்தலாம், ஒலைக்களத்துல போட்டு காய்ச்சலாம், என்ன பண்ணாலும் சந்தோஷமா இருக்கும். ஏன்னா நாளைக்கு ஒரு ஆபரணமா ஒருத்தனுடைய கழுத்துக்கு போய் சேர போறோம் இல்லையோ, ரொம்ப சந்தோஷம். ஆனா அது எப்ப வருத்தப்படும் தெரியுமா? இந்த தங்கத்தை வாங்கறதுக்கு போவோம், குந்துமணி தங்கம்னு சொல்லுவா. குந்துமணி எடுத்து தராசில இந்த பக்கம் வைப்பான், இந்த பக்கம் தங்கத்தை வச்சுட்டு குந்துமணி தங்கம்னு ரொம்ப வருத்தப்படுமா. என்ன வேணா போட்டு அடிக்கட்டும் போனா போறது, இந்த சல்லி காசு பிரயோஜனம் இல்லாத குந்துமணிக்கு சமமா போய் என்ன பாக்குறானே, என்ன இந்த தங்கம் ரொம்ப வருத்தப்படுவா. அதே போலதான் பெருமானும். அவனை நாம என்ன வேணா வேலை வாங்கலாம். இந்திரன் வேலை வாங்கினான், திரிவிக்ரம அவதாரம் பண்ணு, மகரிஷிகள் வேலை வாங்கினா ராமாவதாரம் பண்ணுட்டு, ஊர்க்காரெல்லாம் வேலை வாங்கினா கம்சனை கொல்ல கண்ணனா பெறான்னு, என்ன வேலை வாங்கினாலும் செய்வன். ஆனா எப்ப அவனுக்கு பிடிக்காது தெரியுமா? இந்த இன்னொன்னுத்தோட சமம்னு இந்த குந்துமணியில வைக்க பாக்குறாப்புல சொன்னா ரொம்ப வருத்தப்படுவேன் பெருமா. இந்த குந்துமணிக்கு நகரா போய் பராத்பரன் என்ன போய் நினைச்சுட்டானே என்ன அந்த பாபத்தை சொல்ல விட்டுடுது பிரம்மரக்ஷசு. நம்பாடுவான் நேர போய் பாடினான், திரும்ப சொன்ன வாக்கு தவறாம வந்துட்டான் பிரம்மரக்ஷச இடத்தை. பிரம்மரக்ஷத்துக்கு ஆச்சரியம், இப்படி கூட பிராணனை விடுறதுக்கு நம்ம முன்னாடி வந்து நிற்பன், இப்பதான் கிடைச்சது. இவன் ஏற்கனவே நல்லவனாத்தான் இருந்தான் அந்த பிரம்மரக்ஷஸ். ஒரு சாபத்தினாலே இப்ப ராட்சசனா இந்த இடத்துல திரிகிறான். இவன் விழுந்து கேட்டான், சரி திரும்பி வந்துட்டே வாஸ்தவம் தான், ஆனா இப்ப உன்னை சாப்பிடறதுல எனக்கு எண்ணம் இல்லை, எனக்கு சாப விமோசனம் வேணும். அதனால நீ போய் பாடிட்டு வந்திருக்க பாரு, பாடினத்தோட பலனை எனக்கு கொடு, அந்த பலனை வச்சுட்டு எனக்கு சாப விமோசனம் கிடைக்கணும்னா. சிரிச்சுட்டான் நம்பாடுவான், உங்கள்கிட்ட பேசினது என்ன ஆகாரமா கொடுக்குறேன்னு.
வேற ஏதானெல்லாம் இப்ப நீ பேசினியானா நான் இதுக்கு ஆள் கிடையாது, ஒழுங்கா சாப்பிட்டு போ இதானான்னு சொல்லுவேன். இந்த மட்டும் தப்பிக்க விட்டானேன்னு சொல்லிட்டு ஓடிப்படுவோம். ஆனா நம்பாடுவான் ஒண்ணுதுக்கு மசியல, நான் பேசினது அதுதான் சாப்பிடுறது. பயந்து கொடுத்து பிரம்மரட்சஸ் இவனை வச்சு நம்ம காரியத்தை நடக்கிறான்னு பார்த்தா இவன் அடங்க மாட்டேங்கிறானே. மெதுவா இறங்கி வந்தது. கடைசியில அவன் காலை கட்டியா பிடிச்சு கொடுத்து, நம்பாடுவானே நீ தான் என்ன ரட்சிக்க வேணும், சாப விமோசனம் கொடு. நான் என்னமா உனக்கு கொடுக்கறதுன்னா நம்பாடுவான், நீ பாடிட்டு வந்த பலனை கொடுன்னா. சிரிச்சுன்னு பதில் சொன்னா, நான் பலனுக்கு பாடி இருந்தான்னா உனக்கு பலனை கொடுக்கறதுக்கு இருந்தான். நான் முதல்ல பலனுக்கு குறித்து பாடி இருக்கணும், அப்பதானே உனக்கு அந்த பலத்தையே கொடுக்க. நான் எதை எதிர்பார்த்து பெருமான பாடவில்லை. பிரம்மரட்சஸ் மறுபடியும் கெஞ்சித்து, நீ 100 ஸ்லோகம் பாடியிருப்பே, எல்லாத்தையும் விட்டுடு. ஒரு ஸ்லோகத்துக்கு இருக்கிற பலத்தியான எனக்கு கூட முடியாது, அந்த ஸ்லோகத்தினுடைய பலத்தையும் கொடுக்க மாட்டேன்னா. கடைசியில அவன் சொன்னா, கைசிகம்ங்கிற பண்ணல ஒரு ஸ்லோகம் பாடியிருக்கேன், நான் பெருமானிடத்துல திரும்ப பிரார்த்திக்கிறேன், நான் பலத்தை கொடுக்க மாட்டேன், அவனாக பார்த்து உனக்கு சாப விமோசனம் கொடுக்கட்டும் என்ன பெருமான பிரார்த்தித்து விமோசனம் ஏற்படுத்தி கொடுத்தான்னு சரித்திரம். இதுதான் கைசிக புராணம்னு சொல்லுவா. கைசிக ஏகாதசி அன்னைக்கு இதை படிப்பார்கள். இன்னைக்கு நடக்கிறது. பராசர பட்டர் கைசிக புராணத்துக்கு ஒரு வியாக்கியானம் பண்ணியிருக்கார். ரொம்ப நாள் வந்து வியாக்கியானம் அதை நம்பெருமாள் முன்னாடி அன்னைக்கு சொல்லிட்டு இருக்காரு. இதெல்லாம் உற்சவம் நடக்கும். மறுநாள் கைசிக துவாதசி இல்லையா, விடிய கார்த்தால பாத்தீங்கன்னா பெருமான் மேலப்படியில மேல ஏறுவர். மேற்கு பக்கம் கிழக்கு பக்கம் 2 பக்கம் படி இருக்கு ஸ்ரீரங்கநாதனுக்கு. அதுல மேற்கு படியில மேல ஏற படியேற்ற உற்சவம் நடக்கும். அப்ப என்ன பண்ணுவா தெரியுமா, பச்சை கற்பூரத்தை கூடையா எடுத்துட்டு ரங்கநாதன் மேல வாரி வாரி தூவா. பெருமாள் மாலையோட நடுவுல எடுப்பார். அந்த இடம் முழுக்க வெள்ள தூவானம் ஆயிடும். மொத்தமும் பச்சை கற்பூரம். அதை சேவிக்கிறதுக்காக ஆந்திர தேசத்திலேருந்து விஜயரங்க சொக்கநாதன்கிற ஒரு ராஜா வந்தான். இன்னைக்கு இந்த மேலப்படிக்கு கீழே ஒரு கண்ணாடி கூண்டுக்குள்ள பொம்மை வச்சிருக்காடு ஸ்ரீரங்கத்துல, விஜயரங்க சொக்கநாதருடைய பொம்மை. அவன் வந்தவன் இந்த படியேற்றத்தை சேவிக்கணுங்கிற ஆசையோட வர கடைசியில் அங்க நடந்தது. இவன் வர்றதுக்குள்ள பெருமாள் கடைசி படிக்கட்டு ஏறிட்டார். இவன் உடனே கேட்டான், கொஞ்சம் அந்த பெருமாளை இறக்கி இன்னொரு தடவை எழுந்துருள பண்ண சொல்லுங்கள், அர்ச்சகா முடியாதுடா. லட்சம் கட்டி வராகன், கோட்டி கட்டி வராகன் தரேன், நான் ராஜா, இறக்கிட்டு ஒரு தடவை எழுந்துருள பண்ணுகோள்னா. நீ ராஜா ஒரு மூலையில இருக்கிற ராஜ்யத்துக்கு இந்த ராஜா உனக்காக இறங்க மாட்டார், முடியாதுட்டா அர்ச்சகர். அதனால அடுத்த வருஷம் வரைக்கும் அங்கேயே இருந்து தன் ராஜ்யத்துக்கே திரும்ப போகாமல் மறுபடியும் கற்பூரப்படியேற்றம் சேவிச்சுட்டு திரும்பி போனான்ங்கிறது சரித்திரம். அவ்வளவு தூரம் பெருமை அந்த கைசிக புராணத்துக்கு அன்னைக்கு தான் நடக்குது. இன்னைக்கு நீங்க போனேன்னா கற்பூரப்படியேற்றம் சேவிக்கலாம். விடிய கால பச்சை அப்படியே பச்சை கற்பூரத்தை தூவிடுவான் நம்பெருமாள் பேரே. ரொம்ப அழகான சேவை. அந்த நாள் வரச்சே பராசர பட்டர் பாடுறார் கைசிக புராணத்தை. பண்ணி 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 வியாக்கியானம் சொன்னார். பெருமாளுக்கு ரொம்ப ஆனந்தம். தன்னுடைய அடியவனை பத்தின வைபவம் இல்லையோ, நம்பாடுவான பத்தின சரித்திரம் தானே. இதுல பாத்துக்க வேண்டியது, நம்பாடுவான் பிராமண குலத்திலே பிறந்தான் அல்ல, அவன் பாணர் குலத்தில பிறந்தவன். திருப்பாணாழ்வாரு நம்பாடுவானும் ஒரே குலம். 2 பேருமே வீணையிலே பண்ணி சேர்த்து பாட்டு பாடினவா பெருமானுக்கா. அது திருக்குறுங்குடிக்கு, இது ஸ்ரீரங்கத்து. இவ்வளவுதான் 2த்துக்கு வித்தியாசம். அதனால அந்த நம்பாடுவான் சரித்திரத்தை பட்டர் சொல்ல நம்பெருமாளுக்கு ஆனந்தம். நீங்களே அந்த நாள்ல இந்த படத்தெல்லாம் பார்த்துன்னு வர முடியும். ஒரு ராஜாவிடத்துல ஏதாவது நல்ல செய்தி போய் சொல்லுவா, உனக்கு குழந்தை பிறந்துட்டு, உனக்கு இந்த மாதிரி நல்லது நடந்தது, உடனே இப்படி கையில பிடிச்சி இழுப்பார். ஒரு முத்து மாலை இருக்கும், வாங்கிட்டு போ அப்படின்னு அந்த தோழிக்கு கையில கொடுத்து ராஜா அனுப்பிச்சு விட்டுருவார். இவர் பெரிய ராஜா இல்லையோ, பெரிய சொத்து அதான இப்ப பட்டருக்கு கொடுத்தாகணும். இவங்கிட்ட இருக்கிறதுலயே பெரிய சொத்து நம்பெருமாளுக்கு எது, ஸ்ரீவைகுண்டம் தான். அதுக்கு மேல அவங்கிட்ட பெரிய சொத்து மத்த எதுவும் இல்லை. மத்த எல்லாம் இந்த உலகத்து சொத்து தானே. அந்த உலகத்து சொத்துங்கிறது பெரிய சொத்து. பட்டரை பார்த்தானா ரொம்ப ஆனந்தப்பட்டோம். நீ பாடினதை கேட்டு உமக்கு பெருவீடு தந்தோம், போ மோட்சத்துக்கு. ஒரே நிமிஷத்துல முடிச்சுட்டான். அடுத்த நிமிஷம் தான் பட்டருடைய வயசே ஞாபகம் வந்தது நம்பெருமாளுக்கு. ஐயோ, திடீர்னு இவரை மோட்சத்துக்கு கொடுத்துட்டுமே, இவரை வச்சிருந்தா இந்த ஊரை நிறைய திருத்தி இருக்கலாமே. தப்பு மட்டும் தப்பு பண்ணாலும் மாத்தி சொல்லுகிற விஷயம் கிடையாது. அவன் கொடுத்தது மோட்சத்தை கொடுத்தோம்னா கொடுத்ததுதான். அது அவனாகவே நினைத்தாலும் மாற்ற முடியும், மாற்ற மாட்டான். என விதித்தவன் தன்னாலே என்னைக்கான மாத்துவனா. கொடுத்ததுதான். அடியார்கள்லாம் பெருமாளை பார்த்து கதறினாலாம், இந்த மாதிரி திடுதிப்புன்னு போய் அழைச்சின்னு போயிட்டு நாங்க என்ன பண்ணுவோம், எடுத்து செஞ்சுட்டேன். ஏன்னா அவங்கிட்ட இருக்கிற ஒரே தன்மை என்ன தெரியுமா, கேள்வி கேட்க முடியாதுங்கிறது அவன் தைரியம். யார் என்ன பண்ணாலும் போய் நம்மளால கேள்வி கேட்க முடியாது இல்லையா. இந்த ஷோர் இருக்கு, நான் எத்தனை வேணா இதுகிட்ட கேள்வி கேட்கலாம். ஏன் இந்த நாட்டுல உட்காந்துருக்கேன், ஏன் அந்த நாட்டுல இல்ல, இந்த நாட்டு நான் கேட்டே இருக்கலாம். எனக்கு ஏதாவது பதில் கிடைக்குமா அந்த சோத்து இடத்துல இருந்து. பெருமான அதே போலத்தான். அவர் சோறு இல்லை, எல்லாமே தெரிஞ்சதுனால பதில் சொல்ல மாட்டார், இதுக்கு ஒண்ணும் தெரியாததுனால பதில் சொல்லாது. 2 பேருமே பதில் சொல்ல போறது இல்லை. ஆழ்வார்கள் இத்தனை தூரம் கதறாளே, பெருமான் இன்னைக்கான திரும்பி வந்து கவலைப்படவான்டான். இந்த நாள்ல அவனுக்கு மோட்சம் கொடுக்கறதா இருந்தேன், ஒரு வார்த்தை சொல்லிட்டா குறைஞ்சா படுவன் இந்த பெருமாள். ஆனா வாயை திறந்து பேசிடவே மாட்டான். அவனுக்கா கதறி ஓயற வரைக்கும் கதறிண்டே தான் இருந்தாலும் பதில் வராது. இவ கேட்டு மட்டும் என்ன லாபம், அவர் பெருவெளி தந்தோன்னு சொல்லிட்டார். அந்த தைரியத்துல பெருமாள் இருந்துட்டான். பட்டருக்கு ஒரே ஆனந்தம். அந்த ஊர்ல பிரம்மரதம் கட்டுறதுன்னு சொல்லுவா.
பிரம்மரதம்னா ஒரு பல்லக்கிலே இன்னைக்கு பட்டர் சுவாமிகளை எழுந்துருள பண்ணுவா. கோவில்ல பெருமாள் எழுந்துருள பண்ற ஸ்ரீபாதம் தாங்கிகள் இருக்காளோ இல்லையோ, எழுந்துருள பண்றவாளுக்கு ஸ்ரீபாதம் தாங்கிகள்னு சீவைஷ்ணவ சம்பிரதாயத்திலே பேர். அந்த ஸ்ரீபாதம் தாங்கிகளே அந்த பட்டருடைய ரதத்தை எழுந்துருள பண்ணிட்டு போவா. நம்பெருமாள் எதுல எழுந்துருடுவரோ அவரை ஏத்தி, இவரை யார் எழுந்துருள பண்றாளோ அவளே பட்டரையும் எழுந்துருள பண்ணி கொண்டு போய் விருகத்துல விட்டுட்டு வந்துருவா. இதுக்கு பிரம்மதரம் ஏறுறதுன்னு பெரிய உற்சவமா இன்னைக்கு நடக்கிறது அந்த ஊர்ல. இன்னைக்கு இருக்கிற பட்டர் வம்சத்தவர்களுக்கு அதே பிரம்மரதம் நடக்கிறது. அந்த மாதிரி அன்னைக்கு கொண்டு போய் வீட்டுல விட்டு வர சொன்னா பட்டர் வீட்டுல கொண்டு போய் இறக்கி விட்டாயிடுச்சு. திருமாளிகளை இறங்கிட்டார். பட்டருடைய தாயாருக்கு ஆண்டாள்னு பேர். புறத்தாழ்வானுடைய தர்மத்திலே ஆண்டாள்னு நேற்றுக்கே நாம பார்த்திருக்கோம். ஆண்டாள் வாசல்ல நின்றா. இங்க நடந்தது என்னங்கிறது ஆண்டாளுக்கு இன்னும் தெரியாது. அவ வீட்டோட இருந்திருக்கா. பட்டர் வந்தார், விழுந்து சேவிச்சார். அவர் மனசுல ஆனந்தம், மோட்சத்துக்கு போறோம் இல்லையோ, அம்மாட்ட சொல்லிட்டு போவோங்கிறதுக்காக அவர் விழுந்து சேவித்தார். உடனே தாயார் என்ன ஆசீர்வாதம் பண்ணணும்? 100 வயசு இரு, நன்னா இரு, திருக்கல்யாணம் பண்ணிட்டு இரு, குழந்தைகளை பெற்று இரு, இதானே சொல்லணும் தாயார். அவ என்ன சொன்னா தெரியுமா? நலவந்தவில்லதோர் நாடு புகுவீர். அவ ஆசீர்வாதம் பண்ணிட்டா. நலம் அந்தமில்லதோர் நாடுங்கிறது சீவை கொண்டான். நலத்துக்கு அந்தம் இருக்கிற நாடு இந்தூர். நலத்துக்கு ஒரு முடிவு இருக்கும் இல்லையா இந்தூர்ல, ஆனா நலத்துக்கு முடிவே கிடையாது அந்தூர். நலவந்தம் இல்லதோர் நாடு புகுவீர். அவ ஆசீர்வாதம் பண்ணா, எந்த அம்மாவான பிள்ளை போய் சேவிக்கச்சே நீ மோட்சத்துக்கு போ அப்படின்னு சொல்லி ஆசீர்வாதம் பண்ணுவாளான்னு தெரியல. அவ பண்ணா நலமந்தம் இல்லதோர் நாடு புகுவீர். இவருக்கு ஆனந்தம், நமக்கு கிடைச்சது தாயாருக்கு தெரிஞ்சிருக்கே, இவருக்கு அவ அதை தெரிஞ்சுன்னு சொல்லல. ஆனா நம்பெருமானுடைய அனுகிரகத்தை தாய் வார்த்தையா கொண்டு வந்தான் எம்பெருமான். நீ நலவந்தம் இல்லதோர் நாடு புகுவீர்னு சொல்ல, இவர் எழுந்திருந்து உடனே சொன்னார், அம்மா அடியேன் வேண்டுவதீதே, நான் பிரார்த்தித்தது இந்த ஆசீர்வாதத்தை தான் உண்டார். இது எந்த பிள்ளை சொல்லும்? அம்மா பார்த்து பிள்ளைகிட்ட மோட்சத்துக்கு போகிறா, உங்ககிட்ட இந்த ஆசீர்வாதம் எதிர்பார்த்தீங்கிறது பிள்ளை. இவ சொல்றா, இப்போ இந்த 2 பேருமா நான் நடந்துக்கலையோ இல்லையோ, இந்த ஆண்டாளாட்டம் பிள்ளையை பெற்று மோட்சத்துக்கு போகணும்னு நான் சொல்லல. பராசர பட்டராட்டம் ஒரு பிள்ளையா இருந்து என் தாயார்கிட்ட இதெல்லாம் பிரார்த்தித்தேன்னு நான் சொல்லல. நான் எங்க திருவல்லிக்கணியிலே இருக்க என்ன இந்த பெண்ணு சுவாமியிடத்திலே தெரிவித்தார். நாடு புகுவீர் என்னேனோ பெரியவளான ஆண்டாளை போலே, இங்கே வேண்டுவதீதே என்னேனோ பட்டரை போலே, நான் பிரார்த்தித்தது நமதுதான் என்று சொன்னாராம் பட்டர். இது 2 பேருடைய சரித்திரம். அடுத்தது ரொம்ப அழகான சரித்திரம். ஒரு கோல்துறை பெற்றேனோ அம்மையாரை போலே. இது இன்னொரு அம்மையார பத்தின கதை. ஒரு கோல்துறை பெற்றேனும்னா, கோல்னா மூங்கில் கழி இருக்கும் இல்லையோ, ஒரு நீளமான மூங்கில் கழியை வச்சா அது எவ்வளவு இடமோ அந்த இடத்துக்கு கோல் துறைன்னு சொல்லுவா. ஒரு 12-15 அடி இருக்கலாம். நீளம் மூங்கில்ங்கிறது மிஞ்சி போனா அவ்வளவு தூரம் இருக்கும். அந்த அடின்னு வச்சுக்கோ. நம்பிள்ளை எழுந்தருளி இருந்த காலம், வீடு 36,000 படி கிரந்த சாதித்தாரே நம்பிள்ளை. அவருக்கு லோகாச்சாரியர்னே திருநாம். அந்த நம்பிள்ளை எழுந்தருளி இருந்த காலம், அவர் தான் திருவாய்மொழியை ரொம்ப தூரம் வளர்த்து கொடுத்தார். சம்பிரதாயத்திலே வியாக்கியானம் அனுகிரகித்து. இந்த நம்பிள்ளைக்கு பக்கத்து வீட்டுல இந்த பொண்ணு இருந்திருக்கா. அம்மையார்னு இப்ப சொன்னாரே, கோல்துறை பிரார்த்தித்தவள், அவ பக்கத்து வீடு. நம்பிள்ள இடத்துல ஒண்ணு பெரிய காசு கிடையாது. அவருடைய திருமாளிகை சின்ன கூரை குடிச்சே, ரொம்ப சின்னதா இருக்கும். காலக்ஷேபத்துக்கு நிறைய பேர் வர்றதுக்கு ஆரம்பிச்சுட்டான். அதனால அவர் வீட்டுல இடம் பொருளை எல்லாரும் விருந்து கேட்கறதுக்காக எல்லாரும் பார்த்து, இந்த பெண்ணோட வீடு பெரிய வீடா இருக்கு, கொஞ்சம் இடம் அவள்கிட்ட வாங்கிப்போம், ஒரு கோல்துறை இடம் அப்படின்னா ஒரு 15 அடி இடம், ஒரு 15 அடி இடம் அவள்கிட்ட வாங்கிட்டா அதை சேர்த்து இந்த திருமாளிகை விரிவாக்கி கட்டிவிட்டோம்னா இன்னும் நிறைய பேர் உட்கார்ந்து காலக்ஷேபம் கேட்கலாம். இப்படிங்கிறது அவர்களுடைய எண்ணம். இன்னைக்கு காலக்ஷேபம் மாட்டம் கிடையாது. அன்னைக்கெல்லாம் இன்னைக்கு ஏதோ சபால வச்சாங்கன்னா 600 பேர் 700 பேர் 1000 பேர் வந்து நிற்பான். அன்னைக்கு இத்தனை பேர் முதல்ல ஆட்களே கிடையாது, எண்ணிக்கையே அத்தனை பேர். பாரதியார் பாட்டிலேயே செப்பு மொழி 18 30 கோடி முகமுடையாள்னு தான் பாடித்தார். பாரதியார் இருந்த காலங்கிறது ஒண்ணு ரொம்ப முன்னாடி காலம் இல்ல, இதே நூற்றாண்டு 300 தான் அவர் வாழ்ந்திருக்கார் திருவல்லிக்கணியில. அவர் சொல்லச்சே 102 கோடியை காணும், 30 கோடி முகமுடையாள் தான் சொல்லியிருக்கார். 1940 30-40ல இருந்து 2003க்குள்ளே 30 கோடி 102 கோடியா மாறி இருக்கு இப்ப பாரத தேசத்தில். ஏன்னா அவர் பாட்டு 30 கோடி முடைமுடையாள். இது 1900 இதுன்னா இப்ப நாம பேசிட்டு இருக்கிறது 1300 1400 பத்தி. ரொம்ப பேர் ஒண்ணு பாரத தேசத்துல இருந்திருக்கவும் மாட்டா. அதுவும் திருவாய்மொழி காலக்ஷேபம் கேட்டதுக்கு எத்தனை பெருசா பேர் வந்துட போறாரு. அதனால கொஞ்சம் பேர் ஒரு 15 அடி சேர்த்தா சரியா போடுன்னு இவாளுக்கு நினைவு. கேட்டு பார்த்தா அந்த பெண்ணு ஒத்துக்கல. இப்ப வந்து நம்ம இடத்துல கேட்டாளா, நீரே கேட்டா தான் ஒத்துப்ப போட்டுருக்கு, நீர் போய் கேட்டுருமே, அதுக்கு என்ன கேட்டு போறேன். நம்மள நேர அவ இடத்துல போனா ஒரு கோல்துறை இடம் கொடு, 15 அடி இடம் கொடு என்ன இவர் கேட்டார். இந்த பெண்ணு ஒரு நிமிஷம் பதில் சொல்லு, ஒன்னதான் கேட்கிறேன், ஒரு கோல்துறை இடம் கொடு கேட்டார். நம்மள தரேன், எனக்கு பரவதத்திலே ஒரு கோல்துறை இடம் வாங்கி கொடுப்பீரென்னால் இங்கே ஒரு கோல்துறை இடம் கொடுக்கிறேன், எனக்கு அங்க ஒரு 15 அடி நிலம் வாங்கி கொடு, நான் உனக்கு இங்க 15 அடி நிலம் வாங்கி தரேன்னா. அடிப்பட்டா நம்மள 15 அடினால இவ கேட்கிறாளே பரவதத்திலே, எந்த தைரியத்துல இந்த பெண்ணு கேட்கறான்னு தெரியலையே. இப்போ சரி, அது நான் கொடுக்கறதல்ல, அது ரங்கநாதன் கொடுக்க வேண்டியது, அவன் தான் கொடுக்கணும், போய் கேளுன்னா. ரங்கநாதன் எங்கிட்ட என் வீட்டுல இடம் கேட்கல,
கேட்டிருந்தா நான் அவங்ககிட்ட எனக்கு அங்க இடம் கொடுங்கன்னு இருப்பேன். நீர் தானே என் வீட்டுல இடம் கேட்டீர், அதனால உங்ககிட்ட தான் நான் இடம் கேட்பேன், பரமதத்திலே 15 அடி இடம் கொடுங்க. இது என்ன இவளோட பெரிய சிரமமா கொடுத்த, இப்போ இவ இல்லாத விட மாட்டா போருக்கு. சரி, ரங்கநாதனத்துல சொல்லி உனக்கு நான் ஒரு கோல்துறை இடம் வாங்கி தரேன் அப்படின்னா நம்மள விடத்தேன். நம்பிக்கை இல்லை, எனக்கு ஒரு ஓலைச்சுவடியிலே எழுதி கொடுன்னு அவள் மோட்சம் வாங்கி கொடுக்கிறேன். ஒரு ஆச்சாரியன் இப்ப கையெழுத்து போட்டு கொடுத்தாகணும், ஓலைச்சுவடியில் எழுதி கொடுனா உரிய எடுத்தார். கலிகன்னிதாசனான நம்மள எழுதி கொள்வது. நம்மளுக்கு கலிகன்னிதாசன், திருக்கலிகன்னிதாசர்னு பேர். கலிகன்றியின் திருவங்கியாழ்வாருக்கு திருநாமம். திருவங்கியாழ்வாருடைய திருநட்சத்திரம் கார்த்திகையில் கார்த்திகை நாள், கார்த்திகை மாசத்திலே கிருத்திகா நட்சத்திரம். நம்மளையும் கார்த்திகையில் கார்த்திகை நாள், அதனால அவருக்கு கலிகன்னிதாசன் திருநாமம். ஒரு சொன்னார், கலிகன்னிதாசன் எழுதி கொடுத்தது ஸ்ரீரங்கநாச்சியார் ஸ்ரீரங்கநாதனிடத்திலே சொல்லி உமக்கு அவசியம் காலம் வரும்போது மோட்சம் பெற்றுக் கொடுப்போம் எழுதினார். கைது போட்டார், ஓலைச்சுவடியை கையில கொடுத்தார். அத்தனை தைரியம் ஒரு ஆச்சாரியனுக்கு. தான் சொன்ன சொல் பெறுவான், தவற மாட்டான்கிற தைரியம். ஆச்சாரியன் பார்த்து மோட்சம் உண்டுட்டானா உண்டுதான். அதை மாத்தினது இன்னி வரைக்கும் நம்ம சம்பிரதாயத்திலே கிடையாது. மணவாளும் அவர்கள் உபதேச ரத்னமாலையில சாதித்தார், ஞானமருட்டானவே நன்னாகவே உடையனான குருவை அடைந்தக்கால் தேனார்கமல திருமாமகள் கொழுநன் தானே வைகுந்தன் தரும். ஞானம் அனுட்டானம் இருக்கிற ஆச்சாரியனை அடைஞ்சிட்டோம்னா தானே பெருமான் மோட்சத்தை கொடுத்து போகிறான். காத்து நிற்க வேண்டிய தேவையே கிடையாது. நம்மள எழுதி கொடுத்தாரா, காலம் வர்றச்சே கேட்டு சொல்றேன்னா 3வது நாள் அவ பரமதத்துக்கு மோட்சத்துக்கே போயிட்டான். கோல்துறை 15 இடத்தோட போய் சேர்ந்தாள். இந்த பெண்ணு இப்ப என்ன கேட்கிறா தெரியுமா, ஒரு வீட்டுக்கு 15 அடி நிலம் கேட்டதுக்காக பரமோதத்துல 15 அடி நிலம் வாங்கினாலே அந்த பெண்ணை போல சாமர்த்தியம் என்னிடத்துல இல்லையே. அந்த பெண்ணுக்கு இருந்த ஆச்சாரிய பக்தி, ஆச்சாரிய பிரதிபத்தி, ஆச்சாரியனை கேட்டா மோட்சம் கொடுத்துடுவார் இப்படிங்கிற அளவுக்கு ஒரு தைரியம் இருந்து சொல்லி அவளிடத்தை. அந்த பிரதிபத்தி இன்னும் எனக்கு வரலையே. இங்கேயும் அங்கேயும்னா நான் சுத்தி தெரிஞ்சிருக்கேன். ஒரு மோர் விற்கிறவர் இருந்தா ராமானுஜர் காலத்தில், தயிர் பாலும் மோரெல்லாம் விற்பலாம். அவருடைய மட்டத்துக்கு கொண்டு வந்து மாசம் முழுக்க மோர் கொடுத்தா. 30 நாள் ஆயிடுச்சு. 31வது நாள் ராமானுஜர் முதலியாண்டான பார்த்து, அவர் தான் நிர்வாகம் மொத்தமும் கவனிக்கிறவர். இன்னைக்கு மணியக்காரர்னு ஸ்ரீரங்கம் கோவில்ல சொல்றமே, முதலியாண்டான் தான் அன்னைக்கு மணியக்காரராக இருந்திருக்கார். தாசத்திங்கிற திருநாமம் வரும். முதலியாண்டான பார்த்து பணத்தை கொடுத்தார். முதலியாண்டான் பணத்தை கொண்டு போய் கொடுத்தார். அவர் சொன்னா, பணத்துக்காக நான் மோர் கொடுக்கலன்னா பின்ன என்ன வேணும், அங்காதான வாங்கிக்கணும். இல்ல எனக்கு வேற ஒண்ணு ஒரே ஒரு வாங்கி தரணும், அப்பதான் மோர் கொடுப்பேன் நாள்ல இருந்து. நீ நாள்ல இருந்து கொடுக்கறது கேட்ட, முதல்ல கொடுத்ததுக்கு பணத்தை வாங்கி போனாரு. கொடுத்ததற்கு எனக்கு இடம் வேணும். நான் ஊர்ல கேள்விப்பட்டேன், ராமானுஜர் ஒரு முறி எழுதி கொடுப்பறான், அதை கொண்டு போய் திருவேங்கடமுடையார் இடத்திலே கொடுத்தால் மோட்சம் கொடுப்பேன்னு கேள்விப்பட்டேன். அந்த முறிக்காகத்தான் நான் 30 நாள் மோர் கொடுத்தேன். என்ன ஆகும்? இதை தேவையிலேயே நேர கொண்டு போய் உடையவர் முன்னாடி நிறுத்தி வச்சுட்டார். சிரிச்சுட்டே உடையவர் தான் ஓலைச்சுவடை எடுத்து முறி எழுதி கொடுக்க, பெண் அந்த மோர்க்காரி நேர திருவேங்கடத்துக்கு போக, வாசல்ல எல்லாரையும் ஒதுக்கி வாசல் கதவு திறந்து இவளை நேரே உள்ளே அழைத்து திருத்தரை அருந்து விழுந்து இவள் கையாலே ஓலைச்சுவடைய வாங்கி அடுத்த வினாடி மோட்சத்தை திருவேங்கடமுடையார் கொடுத்தாங்கிறது இன்னைக்கும் சரித்திரம் நாம பார்த்துட்டு இருக்கோம். அத்தனை சரித்திரத்திலே. அதனாலே ஆச்சாரியனிடத்திலே பிரதிபத்தி இருந்தால் மோட்சம் கிடைக்கும்னு ஆண்கள் தெரிஞ்சுக்கிறத விட பெண்கள் தெரிஞ்சு விட்டாலும் இல்லையோ, ஐயோ அந்த பிரதிபத்தி எனக்கு இன்னைக்கு ஏற்படலையே, நான் எங்க திருவல்லிக்கேணியிலே வாழ என்னதான் இந்த பெண் பெரியவரிடத்திலே விண்ணப்பம் பண்ணினாள். இங்கே ஒரு கோல்துறை பெற்றேனோ அம்மையாரை போலே. அடுத்தது அழகான சரித்திரம். பின்னே குளித்தேனோ அப்பாவை போலே, புடவையால் துடைத்தேனோ ஆட்சியாரை போலே. திருமஞ்சனம் அப்பான்னு வந்தார். மணவாளன் அவர்கள் இருந்த காலத்துல இருந்திருக்கார். அவர் அவருடைய காவிரியில தீர்த்தமாட போவராம். அவருக்கு திருமஞ்சனத்துக்குன்னே பேர் அப்பா சுவாமின்னு பேர் இருந்தார். தீர்த்தமாட்டி எழுந்திருக்கிறாரோ இல்லையோ, அவர் எந்த ஜலத்துல தீர்த்தமாடினாரோ இவர் அடுத்தது அங்க போய் தீர்த்தமாடுவார். அப்பதான் ஆச்சாரிய திருமேனி ஸ்பர்சம் நமக்கு கிடைக்கும். மோர் முன்னார் ஐயன்னு இருந்தார். அது ஒரு வெடிக்கையான கதை. ஆச்சாரியன் சாப்பிட்டு முடித்த இலையிலே சிஷ்யன் சாப்பிடுறது வழக்கம். பர்த்தா சாப்பிட்டு முடித்த இடையில பத்தினி சாப்பிடுறதுன்னு வச்சிருக்க முடியும். சில பேருடைய உச்சிட்டம் மட்டும் ஒத்துப்பா. கண்ட பேருடைய உச்சிட்டத்தை நாம சாப்பிடுறது முடியாது. திருக்கட்சி நம்பிகள் உச்சிட்டத்தை ராமானுஜர் வேண்டினார்னு கேள்விப்படுறமே சரித்திரம். திருக்கட்சி நம்பிகள் பிராமணராக பிறக்காவிடனும் அவர் சாப்பிட்ட மிச்சல தனக்கு வேணும்னு ராமானுஜர் தான் ஆனந்தமா பிரார்த்தித்துள்ளார். அந்த உண்ட மிச்சலுக்காக ஆச்சாரியன் சாப்பிட்டு முடிச்ச உடனே இவ சாப்பிடணும். இந்த பெரியவர் இருந்தாரே, இவருக்கு பேர் என்னமோ தெரியாது, ஆனா அவருக்கு இடப்பட்ட பெயர் மோர் முன்னார் ஐயர். என்ன சுவாமி மோர் முன்னார் ஐயர்னு ஒரு பேரானார். சாப்பிட்டு முடிப்பான ஆச்சாரியர். கடைசியில மோர் சாப்பிட முடியும். முதல்ல குழம்பு, அடுத்தது சாட்சமுது, 3வது மோர். இந்த மோர் சாப்பிட்ட உடனே அடுத்த சிஷ்யன் உட்காரணுமா, அவர் குழம்பு சாதம் அதுல சாப்பிட்டாருன்னா 2 ரசமும் ஒத்து போகாதான். என்ன இது மோர் முடிஞ்சிருக்கு, அது குழம்பு குத்தினோம்னா 2 ரசமும் ஒத்து போகாது இல்லையோ. அதனால முதல்ல ஒரு மோர் சாப்பிடுறான். எதுக்குன்னா ஆச்சாரியன் சாப்பிட்டு முடித்த கடைசியோட தனக்கு சம்பந்தம் ஒண்ணும் இல்லையோ. அதனால பேரே மோர் முன்னார் ஐயர்னு ஒரு பேர் வந்துருச்சு. இந்த ஊர் இருந்திருக்கா ஆச்சாரியனிடத்திலே பிரதிபத்தியோட. அதே போலத்தான் இவரும் மணவாளர்கள் எங்க தீர்த்தமாடி எழுந்திருக்கிறாரோ அந்த ஜலத்தோடைய தானும் தீர்த்தமாடி எழுந்திருப்பார். இது திருமஞ்சனம் அப்பா அவருடைய கைங்கரியம். அவருக்கு ஒரு பெண் இருந்திருக்கா.
அந்த பெண்ணுக்கு சுவாமி இடத்துல ரொம்ப பிரதிபத்தி. ஆனா திருக்கல்யாணம் பண்ணி கொடுத்தது வேற இடத்துல பண்ணி கொடுத்துட்டான். அங்கே மணவாள பிள்ளை மருமகன் பெரிய கந்தாடையார் வம்சத்துலதான் மருமகன் இருந்திருக்கார். போய் எடுத்து அவங்க குடுத்தனம் பண்ணிட்டு இருக்கா. இந்த பக்கம் ரொம்ப வர முடியாது, ஏன்னா பிள்ளை விட்டா ரொம்ப பெரிய மனுஷா, அதனால இங்க ரொம்ப வர முடியல. ஒரு நாள் சுவாமி வீட்டு வாசல் வழியாக வர திருமேனி முழுக்க ஈரமா நனைஞ்சிருந்துதான் மணவாளவங்களுக்கு. ஏன்னா மழை தீர்த்தமாடினது வேற, அதனால நனைஞ்சிருக்க கொஞ்சம் ஒதுங்கி நிற்போம். இந்த பெண்ணோட வீட்டுக்குள்ள ஒதுங்கி இருக்காரு. இவ பாத்துட்டா, நம்ம தகப்பனார் இந்த காலத்துல பார்த்தவர், ரொம்ப நாளாச்சு நம்ம சேவிச்சு என்று வந்து விழுந்து சேவித்து தன் புடவர் தலைப்பை எடுத்து அவருடைய திருவடிகளை நன்றாக துடைத்து விட்டு இருக்கிறார். அந்த தீர்த்தத்தை எடுத்து தன் தலையில ஒத்தின்னு இருக்கா. ஒத்தின்ற உடனே அபார சத்துவகுணம் உடம்பு முழுக்க வளர்ந்து போயிட்டு, வளர்ந்த உடனே அவருக்கு என்ன தோணித்தான், மணவாளனுக்கு கிளம்பி போயிட்டார். ஓ அப்பா, அப்பா அவனுடைய திருக்குமாரத்துக்கு ஒரு நீ யாருன்னு கேட்டிருக்கார். உங்க திருமஞ்சன் அப்பா அவனுடைய குமாரத்தின் ஆடியே இப்ப இங்க கல்யாணம் பண்ணி இருக்கேன்னு சொல்லியிருக்கார். சரின்னு ஆனந்தப்பட்டு சுவாமி திரும்பி போயிட்டார். அதுக்கப்புறம் நடந்ததுதான் ரொம்ப வேடிக்கையான கதை.